வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திலகபதி. நான் ஜோதிடத்துறையில் 3ஆம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைய ஜோதிட பதிவு மீன ராசி உள்ளவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு குரு பயிற்சி எந்த மாதிரி பலன்களை அனுபவிக்க நேரிடும், நீங்கள் எதை தவிர்த்தல் வேண்டும், உங்களுடைய வழிபாடு முறைகள் எவை வருகின்ற 1/5/2024 சித்திரை 16ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது 3ஆம் வீட்டிற்கு, அதாவது 3ஆம் வீடு என்பது சகோதரன் சகோதரிகளை குறிக்கும், சிறுதூர பயணத்தை குறிக்கும் மற்றும் நட்பு வட்டாரத்தை குறிக்கும். 3ஆம் இடத்தை நோக்கி குரு பகவான் பெயர்ச்சி அடைய உள்ளார். இதுவரைக்கும் மேசம் முதல் கும்பம் வரை நம்மளுடைய யூடியூப் சேனலில் குரு பயிற்சி பலன்கள் போடப்பட்டுள்ளது. டிஸ்கிரிப்ஷனில் அவரவர் ராசிக்கு ஏற்றாற்போல் லிங்க் ஓப்பன் பண்ணி பயிற்சி பலன்களை பாருங்கள். சரி, தற்போது 3ஆம் வீடு நட்பு வட்டாரம், சிறுதூர பயணத்தை குறிக்கும். ஆகையால் சகோதரன் சகோதரிகளில் ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்தால் அதை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் எப்படி சுமூகமாக அதை எதிர்கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். பயணங்களில் மிகவும் கவனமாக செல்லுதல் வேண்டும். உங்கள் பங்காளி வகைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும் மற்றும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குரு பகவான் 7, 9, 11ஆம் வீட்டை பார்வை செய்வதால் 7ஆம் வீடு என்பது திருமணத்தை குறிக்கும், கூட்டுத்தொழிலை குறிக்கும். 9ஆம் வீடு அப்படிங்கிறப்போ பூர்வீக புண்ணிய ஸ்தானம், தந்தை வழி ஆதரவை குறிக்கும். 11ஆம் இடம் என்பது கடல் கடந்த பயணத்தை குறிக்கும், லாபத்தை குறிக்கும், மூத்த சகோதரனை குறிக்கும். ஆகையால் குரு பகவான் 3இல் இருப்பது தற்போது நல்ல பலனை அனுபவிக்க முடியாவிட்டாலும் உங்களுடைய குரு பார்வையாக கூட்டுத்தொழில், பூர்வ புண்ணியஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதால் ஒரு சிறப்பான பலனை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு இருந்தால் இந்த காலகட்டம் அது சுமூகமாக மறையும். அது மட்டுமல்லாமல் தந்தை வழி ஆதரவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக பலனை தரும். வழிபாடு மற்றும் பரிகார முறைகள்: தேய்பிறை அஷ்டமி திதி அன்று கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வரவும் மற்றும் தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்கி வரவும். வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வழிபடுவது ஒரு சிறந்த பலனை குறிக்கும். உங்களுடைய ராசிக்கு 7 சனி நடப்பில் இருப்பதால் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று நவகிரக உள்ள கோவில்கள் மற்றும் சிவாலயங்கள், சனீஸ்வரன் கோவில்களில் சென்று சனி பகவானை வழிபடுவது ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். இதுவரைக்கும் மேசராசி முதல் மீனராசி வரை குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனல் பதிவுகளில் போடப்பட்டுள்ளது. உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் இந்த வீடியோ பதிவை அனுப்பி வைக்கவும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்.